தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிக்கை தயாரித்து பொறுப்புக்கு வந்த பின்னாடி அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டுறதில் முதன்மை இயக்கமாக விளங்கி கொண்டிருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் 100லிருந்து 150ஆகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 ரத்து செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். கூட்டணி கட்சி பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 5 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும், எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026லுமே நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டேன். அவங்க முதல்ல எனக்கு வேறு நம்பர் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்கிட்ட அதை வேணும்னு கேட்குறப்ப நான் கொடுத்தேன். கடைசியாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் போட்டு, இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எதுவும் கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லி தான் 2வது தொகுதியை இன்றைக்கு கொடுத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமைக்கு இன்றைக்கு நீண்ட ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. நாளை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளருடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நல்லதொரு முடிவினை எடுத்து நாளை மதிவும் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இது கேள்வி களம். தேர்தல் களைகட்ட தொடங்கி இருக்கிறது. வேட்பாளர்களை திமுக அறிவித்திருக்கிறது. தேர்தல் அறிக்கையும் திமுக தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தேமுதிகவோடு, புதிய தமிழகத்தோடு, எஸ்டிபிஐ கட்சியோடு தேர்தல் உடன்படிக்கையை அறிவித்திருக்கிறார். அநேகமாக அதிமுக 33 தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது. பாஜக தரப்பிலும் தங்கள் அணியில் இருப்பவர்களுக்கு இடங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடம் கேட்டேன், 2 வைத்துக் கொள்ளுங்கள் என்று டிடிவி தினகரன் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சீட்டும், புதிய நீதி கட்சிக்கு ஒரு இடமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் ஓபிஎஸ் ஜி.கே. வாசனுடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விறுவிறுப்படையக்கூடிய தேர்தல் களத்தில் முந்தப்போவது யார், வெற்றியை நெருங்குவது யார் என்ற கோணத்தில் பல அம்சங்களை நாம் பேசப்போகிறோம். தேமுதிக தன்னுடைய முடிவை அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான கூட்டணி அறிவிப்பு முடிவை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி, வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஷெல்வி, திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு மதுரை பாலா. வணக்கம். நான் திரு முத்தரசன் அவர்களுடைய முதற் பார்வையை கேட்டுறேன். ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்கக்கூடிய ஒரு கட்டத்தை நோக்கி கூட்டணிகள் போகின்றன. பாஜக பாமகவை தங்கள் அணிக்குள் ஈர்த்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே இருக்கிறாங்க. அதிமுக அணியில்
நாங்கள் ஒன்றும் கூட்டணியோடு நாங்கள் ஒன்றும் கட்சி தொடங்குறப்ப கூட்டணியை பற்றி கவலைப்பட்டதில்லை. எங்களுக்கு வந்து மக்களிடம் போவோம், தமிழ்நாட்டு உரிமைக்காக பேசுவோம், தேமுதிக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதும், தேமுதிக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ராசியான கூட்டணி, வெற்றி கூட்டணி, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 முனை போட்டி அப்படின்றது எப்படி இருக்கும் திரு முத்தரசன்? 3 முனை போட்டி அப்படின்னு குறிப்பிடுவது ஏற்கனவே 2 முனை போட்டி சென்ற தேர்தலில் 2019. இந்த தேர்தலில் 3 முனை போட்டி என்பது எங்களை எதிர்த்து நின்றவர்கள், ஒரே அணியாக நின்றவர்கள், அவர்களை 2ஆக பிரிந்து 2 அணியாக நிற்கிறார்கள். ஏற்கனவே பலமாக இருந்த நாங்கள் அதே நிலையில்தான் தொடர்கிறோம். ஏற்கனவே ஒன்றாக இருந்த பொழுதே பாண்டிச்சேரி உள்பட 39 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நாங்கள் இந்த தேர்தலில் எங்களை கடந்ததில் எதிர்த்து நின்றவர்கள் 2ஆக பிளவுற்றிருக்கிற சூழலில் நாங்கள் எளிதான முறையில் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. பலமான அணி, அரசியல் ரீதியாகவும் சரி, அமைப்பு ரீதியாகவும் சரி, தமிழ்நாட்டில் பலமான அணி என்பது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த அணிதான் பலம் பொருந்திய அணி என்பது எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடமில்லாமல் சொல்லக்கூடிய அணி இந்த அணிதான். பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த், போன தேர்தலில் இருந்த கூட்டணி, அவர்கள் வாங்கிய ஓட்டு, அது பெற்ற வெற்றி அப்படின்ற ஒரு கோணத்தில் சொல்கிறீங்க. ஆனால் ஒரே கோணத்தில் தேர்தல் நடக்கிறதில்ல. ஒரு தேர்தலில் எதிரொலித்த முடிவு அடுத்த தேர்தலில் அப்படியே இருக்கிறதில்ல. இந்த தேர்தலில் வேறு முழக்கங்கள் முன்வைக்கப்படுது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி ஒரு 3வது முறையாக தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு பெரிய அணியை கட்டமைக்கிறாங்க. பாமக அந்த அணிக்கு சென்றிருக்கு, ஜி.கே. வாசன் போயிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் மோடி எதிர்ப்பு வாக்கு அப்படின்றது ஒருமுகமாக உங்களுக்கு வந்திருந்தது, ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் ஒருமுகமாக உங்களுக்கு வந்தது. இப்போ அதிமுகவும் அந்த கூட்டணியிலிருந்து பிரிஞ்சதுனால அந்த ஓட்டு சிதறக்கூடிய நிலைமை இருக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு பிரதமர் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒன்று அப்படி இருக்குது. நான் வர்றப்ப எனக்கு கிடைக்கிற ஆதரவை பார்க்குறப்ப இந்தியா முழுக்க அதுதான் பேசு பொருளாக இருக்குது, தமிழ்நாட்டில் மோடிக்கு இவ்வளவு ஆதரவா அப்படின்னு. இதை பார்த்து திமுகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் தூக்கமே தொலைஞ்சு போச்சுன்னு பிரதமரே பேசுகிறார். நீங்கள் வந்து பழைய வலிமையை வச்சும் மனசில் வச்சுட்டு இருக்கீங்களா? பிஜேபியோடைய கூட்டணி, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய திட்டங்கள், அவங்க வலிமைக்கு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலையா திரு முத்தரசன்? அதாவது திரு நரேந்திர மோடி அவர்களோ அல்லது அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களோ இந்த பேசுகிற பேச்சுக்கள் எங்களுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி கொண்டு இருக்கிறது, இந்தியாவே பார்த்து வியப்படுகிறது, தமிழ்நாட்டை எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆதரவை வைத்து இந்தியாவே வியப்படுகிறது என்றெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவது உண்மைக்கு புறம்பானது. உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல, அதாவது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாக்கி விடலாம் என்று ஹிட்லரின் கூட இருந்த கோயபல்ஸ் கூறியதைப் போல இன்றைக்கு திரும்ப திரும்ப பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மோடி எதிர்ப்பு என்பது சென்ற தேர்தலை காட்டிலும் நாடு முழுவதும் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த எதிர்ப்பிலிருந்து மீளுவதற்குத்தான் பல சாகசங்களை மேற்கொள்ளுகிறார்கள். மதம், குறிப்பாக நேற்று ஒரு சேலத்தில் பேசிய பொழுது கடவுளை மையப்படுத்தித்தான் அவருடைய முழு பேச்சும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கி பத்திரிகையில் பூரா படித்ததில் அப்படி தான் தெரிகிறது. அதாவது கடவுளை சொல்லி வாக்குகளை பெறுவதற்கு ஒரு குறுகிய வழியை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார். 10 ஆண்டுகளில் தான் செய்த சாதனைகளை சொல்லி வாழ்க்கை கேட்பதற்கு வழி இல்லை. 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்தோம், கொடுத்த வாக்குள் எதையெல்லாம் நிறைவேற்றினோம் என்று சொல்லி வாக்கு கேட்பதற்கு மாறாக கடவுளை காட்டி வாக்கு பெறலாம் என்ற ஒரு சுயநல நோக்கமுடைய ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு முறை அல்ல பல முறை வந்திருக்கிறார். மேலும் வரக்கூடும், மேலும் வர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கூட. ஏனென்று சொன்னால்
இவர் திரும்ப திரும்ப வருவதன் மூலமாகத்தான் இவர் யார் என்பதை தமிழக மக்கள் நன்கு அடையாளம் தெரிந்து கொள்வதற்குள்ள வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக தமிழகம் மிக கடுமையான இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது, மழை வெள்ளம் புயலால் பாதிக்கப்பட்ட பொழுது பிரதமர் வந்து பார்வையிடவில்லை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற முறையில் எந்த விதமான நிதியுதவியும் இதுவரையில் செய்யவில்லை. ஒரு பைசா கூட வழங்கவில்லை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார், நிதித்துறை அமைச்சர் வந்தார், உயர்மட்ட குழு வந்தது, எல்லாம் வந்தார்கள், சுற்றி பார்த்தார்கள், பெரிய பாதிப்பு என்று பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார்கள், எல்லாம் போயிட்டாங்க. எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. முதலமைச்சரே நேரில் பிரதமரை சந்தித்து மனு கொடுத்தார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு தலைமையில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு 37,000 கோடி நிதி வேண்டும் என கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தார்கள். இதுவரையில் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. அப்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்படுகிற பொழுது, துயரப்படுகிற பொழுது, தங்கள் உடைமைகளை இழந்து பரிதவித்து நிற்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மறுக்கக்கூடியவர் இப்பொழுது வாக்கு கேட்க வருவது என்ன நியாயம் என்கிற கேள்வி இயல்பாக மக்களிடத்திலே எழும். அது மட்டுமல்லாமல் ஒரு பிரதமர் பேசுகிற பொழுது அவர் வகிக்கிற பொறுப்பிற்கு ஏற்ப நாகரிகமாகவும் பேச வேண்டும், உண்மையையும் பேச வேண்டும். குறிப்பாக சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வருகிற மெட்ரோ ரயில் திட்டம் 2வது திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் அது தொடக்கி வைக்கப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு செலவிடப்படும் மொத்த தொகையில் 50% ஒன்றிய அரசும் மீதம் இருக்கிற 50% மாநில அரசும் வழங்க வேண்டும். இதுவரையில் ஒன்றிய அரசாங்கம் ₹1 கூட நிதி ஒதுக்கவில்லை. ஆனால் சென்னையில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது மெட்ரோ திட்டத்தை நாங்கள் தான் செயல்படுத்துகிறோம் என்று துணிச்சலாக ஒரு பொய்யை அவரால் சொல்ல முடிகிறது. இப்படி நான் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். ஆகவே மோடி எதிர்ப்பு அலை என்பது ஒரு கொள்கை ரீதியானது, தனிப்பட்ட நபர் சார்ந்த பிரச்சனை அல்ல. மோடி என்கிற தனி மனிதரை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை, அதற்கான அவசியமும் எங்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு செய்யல அப்படின்ற ஒரு முதல் தேர்தல் அவர் நிற்கும் போது குஜராத் மாடல் அப்படின்ற ஒன்றை விட தமிழ்நாடு மாடல் சிறந்தது அப்படின்னு தமிழ்நாடு எதிர்கொண்டது. 2வது தேர்தல் வருகிற போது இங்கே அணிகள் பலவாறாக பிரிஞ்சு நின்ற ஒரு சூழல் இருந்தது. அதில் தமிழ்நாட்டில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு வருகிற போது அது ஒரு பொருந்தா கூட்டணியாக அது ஒரு படுதோல்வியை சந்தித்தது. இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு அவர் வர்றார். மீண்டும் அவரை அந்த கட்சி மகிழ்ச்சியோடு முன்னிறுத்தது. நீங்கள் மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஒற்றை அம்சத்தோட இந்த தேர்தலை சந்திக்க போகிறீங்க. அதிமுகவும் தமிழ்நாட்டு உரிமை, தமிழ் மாநிலத்தினுடைய நலன் அப்படின்ற ஒரு அம்சத்தில் தான் எங்கள் கூட்டணின்னு சொல்லுது. உங்கள் கூட்டணியினுடைய தேர்தல் முழக்கம் அப்படின்றது வேண்டாம் மோடி அப்படின்ற ஒரு ஒற்றை இலக்கு தானா? வேற ஏதேனும் தேர்தலில் நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கா? நான் முன்னாடியே சொன்னேன், வெறும் தனிப்பட்ட நபர் அல்ல மோடி. அவர் நாட்டினுடைய பிரதமர். அவர் பின்பற்றுகிற கொள்கை, செயல்படுத்துகிற முறை, நிறைவேற்றிய சட்டங்கள் இவைகளுக்கு எதிராக, குறிப்பாக நம்முடைய நாடு ஜனநாயக முறையில் இயங்கக்கூடிய ஒரு நாடு. நமக்கென்று ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நாட்டில் எதிர்காலத்தில் ஜனநாயகம் இருக்குமா? அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுமா? அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் பாதுகாக்கப்படுமா? மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்படுமா என்கிற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த கொள்கைகளுக்கெல்லாம் நேர்மாறாக, அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக, மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக பல்வேறு கொள்கைகளை கொண்ட ஆட்சியாகத்தான் பிஜேபி ஆட்சி கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி நடைபெற்றது மட்டுமல்ல, சட்டபூர்வமாகவும் செயல்பட்டது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக, தேர்தல் ஆணையத்தில் ஒரு புதிதாக நியமிக்கப்படுகிற பொழுது அவர் முதல் நாள் ஒன்றிய அரசு பணியில் இருக்கிறார்.
விருப்ப ஓய்வு பெறுகிறார். அடுத்த நாள் தேர்தல் ஆணையராக அவர் நியமனம் செய்யப்படுகிறார். 24 மணி நேரத்திற்குள்ளாக இது நடைபெற்றது. உச்சநீதிமன்ற வழக்கில் நன்றி. அதாவது 10 ஆண்டு கால மோடி அரசில் எப்படி அதிகார குவியல் இருந்தது, அதிகாரங்கள் எவ்வளவு தவறாக பயன்படுத்தப்பட்டன அப்படின்ற அம்சங்களை மக்களிடம் கொண்டு போக போறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நம்மளோட டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார். டாக்டர் வணக்கம். இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்றில் பிஜேபி அதிமுக ஒன்றாக தேர்தலை சந்திக்கணும், அதுதான் ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும், திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்கொள்வதற்கு வலிமையான கூட்டணி வேணும்னு முதல் நாள்ல இருந்து சொல்லி வந்தீங்க. ஆனால் அந்த முயற்சி கை கூடலை. 2 தரப்பும் அதற்கு செவி சாய்க்கலையா அல்லது ஒரு தரப்பு செவி சாய்க்கலையா அப்படின்னு தெரியலை. ரெண்டாவது, பிஜேபி தன்னை விட்டு போனவங்க எல்லாரையும் கூட அரவணைக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் பிஜேபி ஆட்சியினால், அமலாக்கத்துறையினால், சிபிஐனால் பல பிரச்சனைகளுக்கு ஆளானவர், வழக்கு கைதுன்னெலாம் போனவர். ஆனால் அவரோட ஒரு சீட்டு கேட்டு போனால் 2 சீட்டு கொடுக்குறாங்க, 2 சீட்டில் குறைஞ்சது நில்லுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாமகவை அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. உங்களை அந்த மாதிரி பாஜக அணுகவில்லையா? பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுக பக்கம் போகிறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ ஒரு அரசியல் கட்சி பல்வேறு அம்சங்களை கணக்கிலே கொண்டுதான் கூட்டணியை முடிவு செய்யும். அந்த வகையில் ஏற்கனவே அஇஅதிமுகவினுடைய தலைமையில் இயங்கி வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2019, 2021 இடம்பெற்றிருந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தது உண்மை. அதற்காக முயற்சி எடுத்ததும் உண்மை. ஆனால் அது நடைபெறவில்லை என்பது நீங்கள் அறிவீர்கள். எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இந்த தேர்தலை அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட கள அளவில் மாநில அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்றைய மாநில அரசு எப்படி செயல்படுகிறது, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி அவர்கள் 40க்கு 38 நாடாளுமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள். டாக்டர் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை நீங்க டிஃபர் ஆகி போறீங்க. பொதுவா தேசிய அகில இந்திய தேர்தல் மக்களவை தேர்தல் டைவர்ட் பண்ணீங்கன்னா அது மக்கள்கிட்ட சொல்ற போது டைவர்ட்லாம் பண்ணல. நம்ம பேசுவோம், நிறைய நேரம் பேசுவோம், நிறைய விஷயத்தை பேசணும். நாம் என்ன சொல்ல வந்தங்கிறது மக்களுக்கு போய் சேராது. நீங்க அமைதியா இருங்க, நான் சொல்லி முடிச்ச பிறகு அமைதியா இருக்குவாங்க. நெறியாளரா கேள்வி கேட்டது ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன், அதுக்கு ஷார்ப்பா சொல்லி முடிக்கிறதுல அமைதியா விவாதிக்கலாம், உரையாடலாம். நீங்க இல்ல அது தயவு செஞ்சு என்னோட கேள்வி வாங்கிங்க. நீங்க சொன்னதுல இருந்து கேட்ட கேள்விக்கு நான் பதில் மக்களவை தேர்தல் வருகிற போது நீங்க டைவர்ட் பண்ணீங்கன்னா அகில இந்திய கட்சியோட போவாங்க, பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துற கட்சியோட போவாங்க. காங்கிரஸ்க்கே பார்த்தா அகில இந்திய தேர்தல் மக்களவை தேர்தல் வந்தா காங்கிரஸுக்கு மவுசு கூட. இல்ல நீங்க ஒரு கேள்வி கூட்டணி சேர்ந்த காலம் ஒரு கேள்வி கேட்டீங்க குணா, அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்தா மாநில கட்சியோட போவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்த கேள்விக்கு வரலாம். அதாவது நான் அடுத்த கேள்விக்கு வரலாம், நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு விடுங்க, அப்புறம் அதுக்கு பிறகு சொல்கிறேன். அதாவது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொல்லி என்ன வாக்கு, எதை யாரை முன்னிறுத்தி, மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காண்பித்து மோடியை 2019 எல்லாம் சொன்னாங்க சார். என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு கேட்டா என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தது? மோடி தானே ஆட்சிக்கு வந்தாரு. இல்ல இல்ல நீங்க சொல்ற கேளுங்க. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டு மக்கள் தானே வாக்களிச்சாங்க. திமுக தானே வெற்றி பெற்றது. இங்க யார் வெற்றி பெற்றாங்க? சரி, இன்னைக்கு யாரே கேள்வி பிஜேபியை விட்டுட்டு ஏன் சார் ஏடிஎம்கே வெளிய போயிட்டாங்களா? அந்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வெளிய போயிட்டாங்களா? முதல்ல பேசுறதுக்கு விடுங்க. நீங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு 40ல் 38 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்களே. அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் கடந்த 5 ஆண்டு காலம் என்ன? அவர்களால் ஏன் சரியா செயல்பட முடியல? மக்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்தாங்களே, அப்சல்யூட் மெஜாரிட்டி 50%, 55%, 60% வாக்குகளை போட்டு திமுக கூட்டணியை வெற்றி பெற வச்சாங்களே, அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சாதனை செஞ்சாங்க?
அதே ட்ரெண்டில் கொண்டு வந்து 2021 திமுகவை ஆட்சியில் அமைத்தாங்களே. டாக்டர், அவங்க தேர்தல் பரப்புரையில நீங்க பேசலாம், இன்னும் நிறைய நேரம் இருக்கு. தேர்தல் பரப்புரையில காங்கிரஸ் பேசுவதற்கு நிறைய அவகாசம் இருக்கு, நிறைய நாள் இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவை நீங்க எடுக்க முடியும். அது ஏன் இன்றைக்கு வந்து அர்த்தமில்லாம போயிரு. நீங்க வந்து டோன்ட் டிஃபெண்ட், நீங்க ஒரு ஊடகவியலாளரா செயல்படுங்க. 2021 திமுக தேர்தல் சேரட்டும், வாக்குறுதி கொடுத்துச்சு. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க பிஜேபியோட கொஞ்ச நாள் டிராவல் பாருங்க. அதாவது நீங்க ஏன் இவ்வளவு டிஃபெண்ட் கொடுக்குறீங்க? நீங்க சில இத வந்து ஏன் இவ்வளவு விட்டு கொடுக்குறீங்க நீங்க திமுகவுக்கு? நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்னோட நிலைப்பாட்டை கேக்குறீங்க. தகுதிக்கு கீழ நிலைப்பாட்டை சொல்றன்ற வார்த்தை எல்லாம் நான் திருப்பி பேசினா இன்னும் கடுமையா இருக்கும். கட் பண்ணிக்கலாமா? உங்க தகுதி ஒன்று இருக்கு டாக்டர். நாம் நண்பர்கள் பல ஆண்டு காலம் நீங்க வந்து இந்த முட்டு எல்லாம் பேச கூடாது. செயல்படுங்க குணா. பாயிண்ட்க்கு வாங்க. ஒரு ஊரே ஏன் பிஜேபியை ரிஜெக்ட் பண்றீங்க? 10 வருஷம் பிஜேபியோட டிராவல் பண்ணிருக்கீங்க. பிஜேபி ஆட்சி வேணும்னு பேசிருக்கீங்க. மோடியை விட பிஜேபிக்கு நீங்க முட்டு கொடுத்திருக்கீங்க. இல்ல அது வந்து மோடியை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஏன் வந்தீங்க? குணா கேட்க கூடாது. இல்ல அதாவது அது திமுக காரு மேடை பேச்சாளர் கேட்கணும். திமுக தலைவர் நான் சொல்றேன், மேடை பேச்சு பாயிண்ட்க்கு வாங்க. நான் கேக்குறேன் உங்களை, ஒரு ரிப்போர்ட், ஊடகவியலாளர் கேள்வி கேளுங்க டாக்டர். நீங்க இல்ல டாக்டர், நான் ஊடகவியலாளர், நீங்க ஒரு கட்சி தலைவர், ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க. அந்த முடிவு ஏன் எதுக்காக அஇஅதிமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொல்வதற்கு நான் பதில் சொல்ல விடுங்க. அதுக்கு பதில் சொல்ல விடாம நீங்க பேட்டினா அப்புறம் என்ன உங்ககிட்ட எத்திக்ஸ் இருக்குது? நீங்க ஒரு 20 வருஷம் ஒரு ஊடகவியலாளர் இருந்தவங்க இப்படித்தான் கேள்வி கேட்பீங்களா? நீங்க இப்படித்தான் கேட்பேன். என்ன பேசுறீங்க? தப்பு இல்ல, நான் கேட்ட கேள்வியில எந்த தப்பு இல்ல, நியாயமா தான் சார் கேக்குறேன். இல்ல அப்படி நியாயம் இல்லையோ எனக்கு சந்தேகம். நீங்க ஒரு முடிவை எடுத்தீங்க, அது சார்ந்து உள்ள கேட்டேன். நீங்க கேள்வி கேட்டு பேசாம இருக்கணும். பிஜேபியோட கேள்வி போய் பதில் போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் பிஜேபி ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏடிஎம்கே க்கு வந்தீங்க? அதுக்கான காரணம் என்ன சார்னு கேக்குறேன். உங்களுக்கு இங்க பாருங்க, நீங்க வந்து இங்க பாருங்க, நீங்க வந்து சன் டிவியினுடைய ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேபர். நீங்க வந்து ஒரு தொழிலாளி, ஒரு செய்தியாளர் வேலை செய்யறீங்க. அதுல அந்த அளவுக்கு நீங்க நடுநிலையா இருந்த கேள்வி கேளுங்க. திமுக தலைவர் கேட்கட்டும், அவங்களோட போது பேசுற போது நான் பதில் சொல்றேன். இப்ப ஊடகவியலாளர் நடுநிலையா பேசுங்க. நீங்க கேள்வி கேட்டது நீங்க அதிமுக கூட்டணியோட போறீங்க என்னங்கற அதுக்கு பதில் சொல்றது. டோன்ட் லெக்சர், ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். டோன்ட் லூஸ் யுவர் கூல், டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர். சரி, அப்ப வேண்டாம், விட்டுருங்க. நீங்க பேச வேண்டாம், விட்டுருங்க. நன்றி. டாக்டர் தமிழ்மணி, உங்க பாயிண்ட் என்ன கேள்வி சார்? இந்த கூட்டணி முடிவுகள் தேமுதிக அதிமுகவோட வந்திருக்கிற சம்பந்தமா உங்க முடிவு நீங்க எப்படி பார்க்குறீங்க? சார், தேமுதிகவுக்கும் வேற வாய்ப்பு வசதி இல்லை. அவங்க 14 சீட்டில் ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா என்ன நினச்சாங்க, அவர் இறந்ததுக்கு வந்த கூட்டமெல்லாம் அவ்வளோ குடும்பமும் தனக்கு ஓட்டு போடுங்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு. அது 14ன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் 14 சொல்லலை, மாவட்ட செயலாளர்கள் சொன்னாங்க, நான் சொல்லலை, இவங்க தான் சொன்னாங்க. அதையும் இப்படி கொஞ்சமாக இறங்கி வந்து இதே கொண்டு போய் அங்கேயும் காமிச்சாங்க. பிஜேபியிலையும் நோ டேக்கர்ஸ், இவங்க சொல்கிறத உட்காந்து பேசுங்கன்னு சொன்னால் ஆள் இல்லை. அவங்களுக்கு கடைசியாக அங்கே போய் பாமக சேர்ந்துருச்சு. இவங்களுக்கு அங்கே வேக்கன்ட் ஸ்பேஸே இல்லை, தொகுதியும் கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு எடப்பாடி கூட போய் சேர்றது. அதை தவிர இது கொள்கை எனக்கு தெரிஞ்சு இந்த எந்த கூட்டணிக்கும் எந்த கொள்கையிலையும் அவங்க யாரும் ஒன்றா சேர்ந்ததாக நான் கருதலை. இல்லை சார், அவங்களுக்கு முன்னாடி வாய்ப்பு இருந்தது. பிஜேபி அப்படின்ற ஆப்ஷன் அவங்களுக்கு இருந்தது. பிஜேபி அவங்களோட நெகோஷியேட் பண்ணவும் செஞ்சாங்க. அவங்க வந்து தொடக்கத்திலேயே சொல்லிட்டாங்க, அது வெரி பிகினிங் வந்து எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய நிர்வாகிகளுடைய சாய்ஸ் அப்படின்றது ஏடிஎம்கேவோட இருக்குது, பெருவாரியானவர்கள் அதிமுகவோட போங்க அப்படின்னு தான் எங்களை கேட்டுக்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் பேசணுன்னாங்க. அதாவது நம்பர்ஸ் வந்து அதிகமாக குறைவான்றது இன்னொரு பாயிண்ட். அவங்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தது ஆரம்பத்திலிருந்து, நாங்கள் ஏடிஎம்கேவோட தான் அப்படின்றாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கும் அவர்களோடு தான் போவோம் அப்படின்றாங்க. அது சட்டமன்ற தேர்தல் இப்போ நீங்கள் இப்போ மிங்கிள் பண்ண வேணாம், நம்ம பேசுவோம். அவங்க சொல்கிறாங்க அதற்கும் சேர்த்தே தான் இப்போ ஆரம்பிக்கிறோம். என்ன கேட்டாங்க, தமிழ்நாட்டில் வர்ற வேக்கன்சி இல்லை, இப்போ 56 ராஜ்யசபா வேக்கன்சி இருக்கு, வேறு அதில் எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டாங்க. தட் இஸ் ஹவ் த ஹோல் திங் ஸ்டார்டட். உங்களுக்கு தெரியும், நாம் குறைஞ்சங்க இருக்கிறவங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பிரச்சனை அங்கே தான், அவங்களுக்கு அங்கே ஆரம்பித்தவங்கன்னா வாய்ப்பே கிடையாது. மகாராஷ்டிரா அப்படின்னா பி சிதம்பரமா, இலகணேசனா கொண்டு இதில் மத்திய பிரதேசத்தில் போடுறதுக்கு அதெல்லாம் இல்லைம்மா வாய்ப்பு. அவர்களுக்கு என்ன வேணும், பாமகவுக்கு மகனை மந்திரியாக பார்க்கணும், மத்திய மந்திரியாக, ராஜ்யசபா வேணும்,
தயவு செஞ்சு சார், ஏன் சார் தமிழ்நாட்டில் நின்று ஒரே ஒரு எம்பி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை ஏன் பாமகவுக்கும் இல்லை, இவங்களுக்கும் இல்லை சார்? அது ஒரு கூட்டணி பேசும்போது அந்த தேர்தலுக்கு எத்தனை சீட்டுன்னு பேசணுமே தவிர ஏன் ராஜ்யசபாவை லிங்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்க? அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு நம்பிக்கை சார், நான் ஒரு பரீட்சை எழுத போனோன்னா எனக்கு நம்பிக்கை என் மேலே இருக்கணும் இல்லையா? நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், ஒரு நேற்று வந்த கட்சி இல்லை, கொஞ்ச காலமாக கட்சி நடத்துகிறேன். அந்த தலைவர் ஒரே ஒரு சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு உணர்றதுனால தான் ராஜ்யசபா வேணும்னு இங்கே அவங்க இது ஃபோக்கஸ் பூரா ராஜ்யசபாவில் இருந்துச்சு. என்னத்தை கூட்டணி அமைக்க முடியும் இங்கே? அவங்களுக்கு இவரை பொறுத்த வரைக்கும், பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 50 வருஷ கட்சி, நிறைவு செய்த கட்சி. இருக்கிற தியாகிகளுக்கு 33 கொடுத்துட்டார். தியாகம்னா என்ன? நின்று தோக்க தயாராக இருக்கிற தியாகிகளுக்கு. இவங்க நாங்கள் நின்று தோக்குறோம், தியாகம் பண்ணுறோம்னாங்க 5 கொடுத்துருக்கிறாரு. இதை தவிர என்ன கொள்கை அவங்கள ஒன்றா கொண்டு வருது? கொள்கை கூட்டணின்னு ஒன்று இல்லை. கொள்கையில சமரசம் பண்ணிட்டு பொது நோக்கம் அப்படின்ற ஒன்றில் தான் கூட்டணிகள் வருது. இல்லை, சமரசங்கிறது வேற, நான் வேற வழியே கிடையாது சார். கம்ப்ளீட்டாக விட்டுட்டுன்னு நான் சொல்கிறேன். வித்தியாசத்தை புரிஞ்சு ஏடிஎம்கேவை பொறுத்தவரையிலும் தேமுதிக அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை, பெரிய வேற அணி அமைக்கணும்னா அவங்களுக்கு இப்போ கடைசியாக கிடைச்சது. அதான் நான் சொன்னேன். இப்போ அதான் சொன்னேன் நான். தேமுதிகன்றது ஒரு பிரச்சார வலிமை. இப்போ 2014 பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த தேர்தலையே, அந்த தேர்தலில் என்டிஏக்கு ஸ்டார் கேம்பெயினர் பிரேமலதா. அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறது ஏடிஎம்கேவுக்கு எந்த அளவுக்கு பலம், ஒரு பிரச்சார வலிமை கிடைக்குமா? ஒரு ஆப்டிக்ஸில் எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்க, ஏடிஎம்கேவோட யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு அது பயன்படுமா? 5 சீட்டில் 3 சீட்டுக்கு குடும்பமே நின்றுடுச்சுன்னு சொன்னால் அது ஸ்டார் கேம்பெயினரா? இல்லை, எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ணுறேன்னா. நீங்கள் ஒரு பத்திரிக்கை யார் நிற்க போகிறாங்கன்னு நாளைக்கு அவங்க வேட்பாளர் அறிவிக்கும் போது தான் தெரியும். கிட்டத்தட்ட 2 பேர் இப்போ தெரியும். இளங்கோவும் ஒன்று பாக்கி இருக்குது, அவருக்கு ஒன்று கிடைக்கும் போல் இருக்குது. அதில் இது ஒரு குடும்ப ஆட்சி. இதை தானே இவர் சொன்னார், இந்திய ஜனநாயகத்துக்கு வாரிசு அரசியல் ஆபத்துன்னுட்டு. அது இன்னும் ஒன்று அறிக்கையை தோழர் முத்தரசன் ஒரு அழகான வார்த்தை சொன்னார். பொறுப்பில் உள்ளவங்க விஷயங்களை பொறுப்பாக பேசணுன்ட்டு. திரு ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவர் அறிக்கை விட்டார், இப்போ கூட காமிச்சிங்களே, இந்தியா பூரா 1000 ரூபாய் கொடுக்குறோம் லேடிஸுக்கு. யார் அவர் உதயநிதி கேட்ட மாதிரி யார் அப்போ விட்டு போனோம்? நீங்கள் யார் இந்தியா பூரா கொடுக்கறதுக்கு? கான்ஸ்டியூஷன் அமன் சார், நீங்கள் பதில் சொல்லுங்க சார். நான் வேண்டான்னு சொல்லலை. ஒன்றிய அரசுல பங்கெடுத்தா அப்படின்ற அடிப்படையில் தான் பதில் சொல்லுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. கடந்த காலத்திலேயும் அது மாதிரியான செயல்பாடுகள் நடந்திருக்கின்ற கவர்மெண்ட் வரும், இந்தியா கவர்மெண்ட் வந்தால் தருவோன்றாங்க சார். யார் சொல்லணுங்க? இந்தியா கூட்டணி சொல்லணும், என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. அவ்வளவு நான் முட்டாள் இல்லைங்க. நீங்கள் இவர் என்ன சொன்னார் ஸ்டாலின் முதல்லையே, நாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் போடுவோம் இவர் தான் சொன்னார். அவரை பாராட்டுறதுக்கு அதே யாரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து யாருக்கு எத்தனை சீட்னாவது முதல்ல முடிவு பண்ணாங்களா? அதுலேயும் எந்த விதமான ஒற்றுமையும் எந்த ஸ்டேட்லேயும் இங்கே பண்ணிட்டார். இவர் திறமையாக பண்ணிருக்காரு, நான் மறுக்கலை. இவர் ஒரு 7 ப்ராமிஸ், இந்திய கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுவோம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டு, இதையெல்லாம் 361 அமெண்ட் பண்ணுவோம் கான்ஸ்டியூஷனை, பாண்டிச்சேரிக்கு இது கொடுப்போம். இதெல்லாம் இவரை கொடுக்க சொல்லி காங்கிரஸ் கேட்டுச்சா? மற்ற கட்சி ஏதாவது ஆத்தரைஸ் பண்ணி ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தாங்களா? நீங்கள் ஆல் இண்டியா சார்பாக நீங்கள் பேசுங்கன்னுட்டு அவர் என்ன பேசுகிறாரு? இப்போ நீங்கள் ஒரு கூட்டணியில் போட்டியிடுறாங்க. இப்போது என்டிஏ ஒரு கூட்டணி இருக்குது, அதில் பிஎம்கே இருக்குது. பிஎம்கே தனி தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. அவங்க நீங்கள் ஒரு கூட்டணியில் ஒரு அங்கம் தானே, உங்களுக்கு பிஜேபி ஒத்துக்குச்சா அப்படின்னு கேட்க முடியுமா? இப்போ ஒரு பாயிண்ட் சார், அகில இந்தியா மன்னிச்சுக்கங்க, தமிழ்நாட்டை பத்தி நீங்க என்ன வேணா சொல்லலாம், கேளுங்க. அப்ப தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தனக்குரிய வாக்குறுதியை பேசுறாரு. சிலிண்டர் விலை நரேந்திர மோடி கிட்ட கேட்டுட்டு வந்தா பேசுறாரு. பெட்ரோல் விலை, டீசல் விலை. ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ யூபிஏ இருந்திருக்கு, என்டிஏ இருந்திருக்கு, எல்லாரும் அவங்கவுங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு வராங்க. வந்த பிறகு ஒரு காமன் மினிமம், அவங்க ஆட்சி அமைகிற போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரும். இல்ல சார், அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அப்படி அமைகிற போது நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல யார் அவர் லீடர், அவர் ஆத்தரைஸ் பண்ற, யார் ஆத்தரைஸ் பண்ணனும்? ஏன் கட்சி சார்பில் நான் டெல்லியில ஆட்சிக்கு வந்தா எங்க ஆட்சி வந்தா கோரிக்கை செயல்படுத்த கொடுப்பேன் அப்படின்ற இது சொல்றோம் நாங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போறது இல்ல சார். நான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறோம் நாங்க சொல்லவே இல்ல சார். சொல்லல, யார் பிரைம் மினிஸ்டர் எந்த காலத்துலயுமே சொல்லல. அவர்
பாலிசி டிசிஷன் ஆல் இந்தியாவுக்கு எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் நாங்க இருக்கு? கூட்டணி கட்சின்ற அமைப்புல தான் நாங்க வந்து அதுக்கான இதை சொல்றோம். சொல்லட்டும். இல்ல இல்ல அத நீங்க வந்து ஏதோ வந்து நாங்க பொறுப்புலாம் பேசுறோம்ன்ற மாதிரி சொல்ல கூடாது. ஏன்னா இப்ப நாங்க வந்து விபி சிங்கோட கூட்டணியில இருந்தோம். அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்தோம். இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை 27% கொண்டு வந்தோம். அதை வந்து அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து திமுக கூட்டணி அங்க அங்கம் வகிச்சிச்சு, அதை செஞ்சுச்சுல. அரசியலமைப்பு சட்டத்தை அன்னைக்கு வந்து நாங்க மாத்தணும்ல, எங்களால அதை முடியுதுல. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாங்க சொல்றோம், நாங்க நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போது எங்க தலைவர் காற்றவர் பிரதமரா வரும்போது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாங்க கொண்டு வருவோம், நீட்ட தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்குவோம் அப்படின்றத நாங்க சொல்றோம். அவர் சொல்ற பாயிண்ட் வந்து நீங்க ஒரு மாநில கட்சி, உங்க கட்சியோட லிமிடேஷன்ஸ் மாநிலத்துக்கு உட்பட்டு தான் நீங்க சொல்லணும். நீங்க மாநிலத்துக்குள்ள செயல்படுவோம், இதெல்லாம் செய்வோம்னு சொல்லுங்க. நீங்க இந்தியா முழுக்க எப்படி செய்வீங்கன்னு கேக்குறேன். எங்க கட்சி மாநில கட்சி தான். வெறும் வந்து அன்னைக்கு 2 MP இருக்க காலத்திலேயே நேருட்ட வந்து உத்தரவாதம் வாங்கக்கூடிய தெம்பும் திராணியும் திமுகக்கு இருந்துச்சு. விபி சிங் அவர்களோட கூட்டணியில் இருக்கும்போது இடஒதுக்கீடு வாங்க முடிஞ்சு. மன்மோகன் சிங் அவர்களோட கூட்டணியில் இருக்கும்போது ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்குன்னு இடஒதுக்கீடு கொண்டு வரக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்த முடிஞ்சு. அதனால தான் நாங்க இப்பயும் சொல்றோம், நாங்க நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போது எங்களுடைய கூட்டணி தலைமையில் அங்க அங்கம் வைக்கும் போது அப்ப இந்த மாதிரியான திட்டங்களை நிறைவேற்றுவோம்னு வாக்குறுதி கொடுக்கிறோம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கூட்டணி தலைமையில் அந்த வார்த்தையை தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க சார். இவரால் பஸ்ஸு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கான், பென்ஷனே இன்னும் கொடுக்க முடியல. பஸ்ஸு ரிட்டையர் ஆனவங்களுக்கு காசு கொடுக்க முடியல. அப்படி பார்த்தா 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி 10 வருஷமா சொல்லி இருக்கிறார். வாக்குறுதி என்ன நிறைவேற்றினார் நரேந்திர மோடி? சார் நீங்க திட்டுங்க சார், இது பதில் சொல்றதுக்கு ஸ்விஸ் பேங்க்ல இருந்து நான் வந்து வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார். ஸ்டேட் பேங்க்ல இருந்து இங்க இருக்காரு. ஸ்டேட் பேங்க்ல அதுக்கு பதில் சொல்ல முடியாத வாங்கி இருக்காரு சார். ஸ்விஸ் பேங்க் விடுங்க, நான் பேசாம பாத்துக்கறாரு. இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. நரேந்திர மோடியால ஸ்டேட் பேங்க் கேட்கணும் அந்த கேள்வி டேட்டா வாங்கி சார். நான் 2 கோடி பேருக்கு ஆதரவு இல்ல. ஸ்விஸ் பேங்க் பேட்டிங்ல அதான் அவன் பேச கூடாதுன்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டு மீனவர்கள் விஷயத்துல தமிழ்நாட்டு மீனவர்கள் விஷயத்துல நரேந்திர மோடி இவ்வளவு கெத்தா பேசுறாருல, இவ்வளவு கெத்தா பேசுறாருல. 15ஆம் தேதி கோயம்புத்தூர்ல வந்து பேசினாரு. 2 பேரும் பேசினா கேட்காது. 15ஆம் தேதி ரெண்டு பேர் பேசினா யாரும் ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு அதுக்கு பிறகு நீங்க பேச. 2 பேரும் பேசினா ஒரே இடத்துல பேச. நீங்க சொன்ன வாக்குறுதிகளை 3 வருஷத்துக்கு முந்தி கொடுத்த வாக்குறுதிகளை பஸ்ஸுக்காரனுக்கு பென்ஷனே கொடுக்க முடியல, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறான். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொன்னீங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆல் இண்டியா லெவலுக்கு 400 ரூபா கொடுப்பேன், 150 நாளாக மாற்றுவேன். இதையெல்லாம் சொல்லுகிற உரிமை உங்களுக்கு இல்லை. அந்த இடத்தில் நீங்கள் இல்லை. சொன்னதையே இதுவரை நீங்கள் செய்யவில்லை. இவள் தான் சார் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இதுதான் ஒரு சர்வாதிகார போக்கு. என்னன்னா சொல்ற உரிமை இல்லைன்னு நீங்க யார் சொல்றது? எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, எல்லாத்துலயும் அந்த உரிமை வந்து ஒரு குடிமகனா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியால, ஒரு கட்சியின் தலைமையால, இந்தியாவில் ஒரு கொள்கை உறுதியோட இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னும் போது அதை சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல போச்சு? நாங்க இங்க கொடுத்த 500 வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா அதுல 90% வாக்குறுதி வந்து நிறைவேற்றி இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து நாளைக்கு குழந்தைகளுக்கு வந்து காலை சிற்றுண்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்துல இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயம் தமிழ்நாடு தான் ஆரம்ப புள்ளியா இருந்தது. இந்தியா பின்னாடி தான் அதை ஃபாலோ பண்ணுச்சு. பொது விநியோகம் பப்ளிக் பிடிஎஸ்ங்கிற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தமிழ்நாடு தான் தொடங்குச்சு, அதை இந்தியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து தமிழ்நாட்டை இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல தான் நாங்க சொல்றோம் காலை சிற்றுண்டி கொடுப்போம், நீட்டுக்கு வந்து விலக்கு நாங்க வாங்குவோம் அப்படின்றத வந்து நாங்க அவ்வளவு உறுதியா வந்து சொல்றோம். இல்ல பாலா, இப்போ என்ன பாயிண்ட் வருதுன்னு சொன்னா, ஒரு கட்சி இப்போ ஒரு சின்ன கட்சி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் தேர்தல் கொடுக்குறாங்க, வாக்குறுதிகளை வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி, ஆட்சியில் வரப்போகிற கட்சி அப்படின்னு ஒரு முக்கியமான கட்சிகள் கொடுக்குற தேர்தல் வாக்குறுதின்றது ஒரு டிபேட்டபிள். அது 2 பாயிண்ட் என்ன வருதுன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும். 2வது, இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற சாத்தியமானவையா, எந்த அடிப்படையில் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. இல்லை அதை தான் சார் இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்தோம், அதில் வந்து பெரும்பான்மையாக நிறைவேற்றிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குறுதிக்கு தான் நான் ஏற்கனவே 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க முடியாத ஒரு சூழல் இந்தியாவில் இருந்துச்சு. அதை 30 வருஷமாக கிடப்பில் போட்ட ஒரு அறிக்கை இருந்துச்சு. அன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு எம்பிக்கள் கூட இல்லை. ஆனாலுமே அதை வலியுறுத்தி வந்து விபி சிங் அவர்கள்ட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடுங்கிறத கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் பயனடைகிறாங்க.
அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து எங்களால் அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த 361ன்ற பிரிவை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆளுநர் இங்கே உட்கார்ந்து வந்துட்டு ஆளுநர் வேலையை பார்க்காம அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரியும் ஒரு கட்சிக்காரர் மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறார். அதனால தான் சொல்றேன். ஏன்னா இப்போ 361 வந்து இவங்களுக்கு என்ன கொடுக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு மாநில அரசின் முதல்வரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஆளுநர் வந்து அது எதுக்குமே பொறுப்பாகிறது கிடையாது. அப்படின்னும் போது ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கணும்? ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது வந்து என்னன்னா கவர்னர்ன்றவர் ஒருத்தர் தேவையில்லைங்கிறதா திமுகவோட நிலைப்பாடு. அப்ப ஆளுநர் இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஏன் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும்? ஏன்னா ஒரு மாநிலத்தோட பேரை நான் வந்து மாத்தி சொல்லுவேன், அல்லது வந்து நான் வந்து இங்க கொடுக்கக்கூடிய திராவிட மாடல்னு சொல்ல மாட்டேன், தந்தை பெரியார் பேர் சொல்ல மாட்டேன், அம்பேத்கர் பேர் சொல்ல மாட்டேன்னா கவர்னர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவர்னருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கக்கூடாது, அவர் மேல நாளை கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொடெக்ஷன் இருக்க வேணாங்கிறது ஒரு நிலைப்பாடு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டி கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு இருக்கிறத வந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதுவுமே நியாயமான. ஏன்னா நீட்டு விலக்கு அளிக்கப்படும், நீட்டுக்கு வந்து விலக்கு கொடுக்கப்படும்ன்றது ராகுல் காந்தி உட்பட பேசி தான் நாங்கள் வந்து அந்த இதை கொடுக்கணும். அது இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸும் மாநில உரிமைகளுக்கு பெருசாக செய்யலை அப்படின்னாலும் கடந்த 10 ஆண்டுகளில் மத்தியில் அதிகாரத்தை குவிக்கக்கூடிய ஒரு போக்கு, மாநிலங்களை வந்து குறைவாக நடத்தக்கூடிய ஒரு போக்குன்றது அதிகரிச்சிருக்கு. சென்ட்ரலைசேஷன், ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய பாதை இருக்குன்னு பலர் சொல்கிறாங்க. இந்த சூழலில் நீங்கள் மிக அதிகமான அளவில் மாநில உரிமை கூட்டாட்சி அப்படின்ற விஷயத்தை பேசுகிறீங்க. அந்த 10 ஆண்டுகால ஆட்சியினுடைய விளைவாக பேசுகிறீங்களா, அல்லது ஏற்கனவே நீங்கள் பேசுகிற அந்த பேசிஸ்லேருந்து மட்டும் இதை பேசுகிறீங்களா? மாநில கட்சி மாநில உரிமை பேசணுன்ற அந்த பிரின்சிபல் லைன்லேருந்து வரக்கூடியதா இது? இல்லை, நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய அடிப்படை கொள்கைங்கிறது மாநில உரிமையோ மொழி உரிமையோ அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அடிப்படை கொள்கை. அது வந்து சமூக நீதி அப்படிங்கிறது. அதில் வந்து எல்லா காலத்துலையும் அதே உறுதியோடு தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் மாநில உரிமை ஆகட்டும், மொழி உரிமை ஆகட்டும், இடஒதுக்கீடு ஆகட்டும், இப்படி எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது. அப்போது இப்போ வந்து நம்ம இன்னும் வீரியமாகவும் இன்னும் உறுதியோடவும் தீவிரமாக வந்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால தான் நாங்கள் எங்களுடைய அடிப்படை கொள்கை அதுவாக இருந்தாலும் நரேந்திர மோடி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களை பூரா ஒரு முனிசிபாலிட்டின்ற அளவுக்கு தான் வந்து நடத்திட்டு இருக்கிறார். நரேந்திர மோடிக்கு இப்போ இன்னைக்கு தேர்தலுக்காக இத்தனை முறை வர்றவர் ஏன் இங்கே சென்னை வெள்ளமும் திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளத்து பாதிக்கப்பட்ட போது நரேந்திர மோடி வந்திருக்கலாமே? இன்னைக்கு அதே நரேந்திர மோடி தான் அதிகாரம் வந்து யூனிட்டரி கவர்மெண்ட்டாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ அதே அதிகாரத்தை வந்து இங்கே நான் வந்தா நான் ராமநாதபுரத்தில் 2014 பேசுகிறாரு, நான் பிரைம் மினிஸ்டராக வந்தேன்னா மன்மோகன் சிங் மாதிரி வீக்கான பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டேன், தமிழக மீனவர்களை யாரும் டச்சே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நரேந்திர மோடி இருக்க அந்த 10 வருஷம் சின்ன நாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து 3076 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த 10 வருஷத்துல வந்து கைது பண்ணியிருக்காங்க. தூக்கு தண்டனையிலிருந்து நான் தான் காப்பாத்துனுங்கிறாரு. இல்ல இது நீங்க ரெகுலரான ஈவெண்டா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, நான் பிரதமரா வந்தா இப்ப மன்மோகன் சிங் மாதிரி வீக்கா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க வீக்கா இருக்கிறதுனால தானே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அதானிக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கா உங்களால வந்து இலங்கை அதிபர்கிட்ட பேச முடியுது அப்படின்னு சொன்னா ஏன் அதே இது வந்து தமிழக மீனவர்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்படி தாக்குதல் நடத்தினா நான் கடுமையான எதிர்ப்பு விளைவுகளும் சந்திக்க நேரம்னு நரேந்திர மோடியால சொல்ல முடியுமா முடியாதா? சரி, பண்ண முடியும்ல. செல்வி, 2-3 விஷயங்களை பேசணும். ஒன்று, திரு முத்தரசன் தொடங்கி பாலா வரையிலும் சொல்கிற ஒரு கருத்து வந்து தூத்துக்குடி சென்னை வெள்ளத்தில் மூழ்கிய போது அதுக்கு வந்து பார்க்கலை, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து அடிக்கடி வர்றாரு, அதற்கு ஏற்பட்ட இழப்புக்கு காசு கொடுங்க, தேசிய பேரிடர்னு அறிவித்து NDRFலேருந்து கொடுங்கன்னா அதுக்கு ₹1 கூட கொடுக்கல. மெட்ரோ ரயில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுற ஜாயிண்ட் ப்ராஜெக்ட், அதற்கு பணம் தரல. சென்ட்ரல் லைன் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை, தமிழ்நாட்டுக்கு ஒரு கஷ்டம்னா வரமாட்டீங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் வர்றீங்களேன்னு கேட்குறாங்க. 2004லேருந்து 2014 வந்து இந்த SDRFக்கும் NDRFக்கும் 4764 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஆட்சி பண்ணதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நாங்கள் இருக்கிறச்சு இப்போ வந்து 2014லேருந்து 2022 வந்து 9147 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு விஷயம் என்னென்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கேபினெட்டில் இருக்கிறவர் வந்து சென்னை வெள்ளத்தில் வந்து சுற்றி பார்த்துட்டு போலையா? அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து திருப்தி ஆகணுன்ற இல்லை. ஏன்னா எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் யார் வேணுமோ எந்த மந்திரிகள் வேணுமோ வரலாம். பிரைம் மினிஸ்டர் இப்போ வரக்கூடியது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிறார். எங்களுக்கு வந்து அவர் முதன்மையான பிரச்சாரத்துக்கு உண்டான முகமாக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து பாதுகாப்புத்துறையாக இருக்கட்டும்,
எங்களுடைய மாண்புமிகு வந்து மத்திய உள்துறை மந்திரிகளாக இருக்கட்டும், யார் வந்தாலும் அந்த ரிப்போர்ட்டு நிர்மலா சீதாராமன் வரைக்கும் எல்லாரும் தான் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ எங்களுடைய இது வந்து எங்களுடைய கேபினெட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா மினிஸ்டருக்கும் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை அவர்கள் சரியாக செய்கிறார். இப்போ எல்லா காலத்திலும் அதானி தான். அதானி தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்கினா அவருக்கு ரெட் கார்பெட் போட வேண்டியது. அதே அதானி வந்து வேறு மாநிலத்தில் போனால் மட்டும் அது வந்து இவங்களுக்கு வந்து ரெட் கார்பெட் வந்து சில்லி கார்பெட் ஆகிடுது. சார் அதானி தொழில் நீங்கள் பேசுகிறச்ச நான் பேசுனேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நீங்களே பேசுங்க, நான் கம்முன்னு இருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் பேசுங்க. அடுத்தது வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு டோல்லாம் எடுத்துருவோன்னு. இந்த டோலுடைய பிதாமகரே யாருன்னா டிஆர் பாலு தான். அவர் காலத்தில் வந்து தான் இது வேகமாக எல்லா இடத்துலையும் டோல் வந்து போடப்பட்டது. டோலுடைய அச்சாணி யார் சார்? அதையே அவர் டிஆர் பாலுன்னு சொல்றீங்க. வாஜ்பாய் ஆட்சி காலம் ஆரம்பிக்க வேண்டியது. அங்கதானே கோல்டன் குவாட்ரிலேட்டரலோ நார்த் சவுத் காரிடாரோ ஆரம்பிச்சது. இவர் பேசினாரு, ஏதாவது நான் பேசுறேன். இல்ல நீங்க அதுக்கு உண்மையா பேசுங்க. அத சொல்றது மாதிரி ஃபேக்ட் என்னவோ அத பேசுங்க. உங்க டைம் வாங்கி பேசுங்க. சரி, அது பாயிண்டே வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஓஎம்ஆரில் ஒரு டோல் இருந்தது, எடுத்தாங்க. சோழிங்கநல்லூரில் இருந்த டோல் எடுத்தாங்க, ஈசிஆரில் இருந்த டோல் எடுத்தாங்க. சரி, சொன்ன வாக்குறுதிப்படி இந்தியாவில் வந்து டோல் அகற்றுனது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்தது. ரெண்டாவது சார், அதிலே உங்களை கேட்கணும், நீங்கள் வந்து டிஆர் பாலு போட்ட டோல் சொல்கிறீங்க, அது வந்து 25 வருடத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு டோல் போடுறப்ப என்ன சொல்கிறாங்க, அந்த தனியார் வந்து கம்பெனி வந்து டோலை அது முதலீடு பண்ணுறான், 5 வருஷம் அல்லது 6 வருஷம் அவங்க வந்து பயன்படுத்தி கட்டணத்தை வாங்கிட்டு திருப்பி கவர்மெண்ட்டை கொடுத்துடணும். பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர், அந்த சொத்து அரசுக்கு வந்துடணும். அது ஒரு நாளில் வந்து அது வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கான ஒரு அரசின் சொத்தாக இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் டோல் ஏறிட்டே போகுதே தவிர ஒரு டோலும் குறையவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், 38 25 வருஷமாக சார் அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் 38 எம்பிங்க இருந்தாங்க. இதை வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் கேட்கணும். நானும் நீங்களும் டிபேட்டில் வச்சு என்ன பண்ணுறது? இது நான் என்ன கேட்குறேன், ஒரு ஏரியாவிலேருந்து உங்கள் எம்பி தான் இருந்தாங்க. இதுக்கு உண்டான இந்த மாதிரி விஷயம் அங்கே பேசலையே சார். அவங்க பார்லிமெண்ட்டில் பேசும்போது 50 கிலோமீட்டருக்கு உள்ள 2 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் நீக்கணும், அதிகமாக கூடுதலாக இருக்கு, தமிழ்நாட்டில் 16 டோல்கேட் கூட இருக்கு, அதை நாங்கள் நீக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அதை கூட நீக்கல அவங்க. அதாவது நீக்கணுன்றதை வந்து இன்னும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அவங்க தான் சார் பேசணும். அதை பேசிட்டு கொண்டு வரணும் சார். அதை 60 கிலோமீட்டர் எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் அதை மா சுப்பிரமணியன் தான் ஆரம்பித்தார், பழைய மாவட்ட செயலர். நான் அதெல்லாம் தப்பாரெல்லாம் யாரை பற்றி நான் பேச விரும்பலை. ஒன்று எடுத்துட்டாங்க மறுக்கலைன்னா. இதில் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு நிதின் கட்கரி. எது தெரியுமா, ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் இருக்கிறதும் வரதராஜபுரத்தில் இருக்குது இல்லையா, இப்போ கிண்டி இதிலேருந்து போகிறோம்ல பூந்தமல்லியிலேருந்து, அதுக்கு 60 கிலோமீட்டர் உள்ளதாக இருக்குது. 1 வருஷம் ஆச்சு நிதின் கட்கரி. நான் ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கிறேன், எடுத்துடுறோம்னு சொல்லி திருப்பி டிஎம்கே அவங்க மா சுப்பிரமணியம் கேட்டார், டிஎம்கே கேட்டாங்க, பார்லிமெண்ட்டில் பேசுனாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதை கை வைக்கல. சரி, இன்னொன்று தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதில்ல, அதையே நீங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணக்கூடாது. மத்திய அரசு எடுக்கிறேன்னு சந்தோஷம், வாழ்த்துறோம், கைத்தட்டுறோம், தலை வணங்குறோம். தமிழ்நாடு வசூல் பண்ணுதில்ல, அதையே எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பிஓடி பில்ட் ஆப்ரேட், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு ஒன்றையாவது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா? எடுத்திருக்காங்க சார். ஓல்டு ஓஎம்ஆர் சொல்கிறாங்கல்ல, ராஜீவ்காந்தி நெடுஞ்சாலை, பெருங்குடி டோல்கேட் இல்லையே சார், சோழிங்கநல்லூர் டோல்கேட் எடுத்துட்டாங்க. அது 60 கிலோமீட்டர்ஸ் தென்சென்னை எம்பி சார் அது 60. நான் கேட்கறது தமிழ்நாடு அரசு பிஓடில இருக்கா? அரசு டிஎன்ஆர்டிசி தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் போட்ட அந்த டோல் ரோட, அந்த டோல்கேட்டை எடுத்தாங்க. முதலமைச்சர் 2 டோல்கேட்டை க்ளோஸ் பண்ணாரு. சார் நீங்க சொன்ன வார்த்தை தான் பிஓடி, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒன்று கூட பிஓடியில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுக்கலை. இன்னும் பல இது இருக்குது. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை சொல்லுங்க, நீங்க சொல்ற வாக்குறுதி நீங்க கட்டாயம் நீங்க வந்து முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடலாம். நீங்க எதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுங்க, இந்த வாக்குறுதியை தர்றவங்க அவங்க செயல்படுத்தட்டும். சார் முதலமைச்சருக்கு தெரியாதா சார்? நான் சொல்லி தான் முதலமைச்சருக்கு தெரியும். எனக்கு மூடின டோல்கேட் தெரியும், 2 மூடினாங்க, மக்கள் கருத்து கேட்டு போட்டோம். அவங்க சொல்றத எடுத்துருவோம்னு சொல்றாரு, வரவேற்கிறோம் சார். முதல்ல தமிழ்நாட்டில் இப்படி மாடலா காமிங்க பாருங்க, எங்களுக்கு பூரா எடுத்துட்டோம். தேமுதிக உங்க அணிக்கு வராம ஏடிஎம்கேவோட போயிருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது என் பாஷையில் சொல்லணும்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன். எங்கள் பாஷையில் சொன்னால்
எடப்பாடிக்கு கெட்ட நேரம், என் பாஷையில் சொல்கிறது. என்ன சார் அவ்வளோதான். இது ராசி பலன் சொல்றது மாதிரி அரசியல் ஆர்வத்தையும் என் பாஷையில் சொல்கிறது. ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், அவர் ஸ்டேட்டு மாநில தேர்தலுக்கு பற்றி அவர் திங்க் பண்ணுறது. இது வந்து தேசிய தேர்தல். இதில் வந்து ஒரு வலிமையான கூட்டணியை வந்து பாரதிய ஜனதா கட்சி அமைக்கணுன்றதில் விருப்பப்பட்டிருந்தோம். அந்த அமைக்கிறதுல வந்து எதுக்கு விருப்பப்பட்டிருந்தோன்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்பட்டு தான் எல்லா லெவல்லையும் நாங்கள் வந்து எல்லா கதவுகளும் திறந்து வச்சு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அதில் என்னென்னா, அவர் வந்து ஏதோ மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கிறதுன்ற ஒரு ஐடியாவில் அடுத்ததாக வந்து இவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னார்னு இந்த ஒரு சித்தாந்தத்தை வச்சு இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி வந்து எங்களுக்குடைய யார் எங்களை நம்பி வந்திருக்கிறார்களோ அந்த கூட்டணியை வச்சு இப்போ தேர்தலில் காண போகிறோம். அதில் வந்து யார் பெரிய இழப்பு இல்லையா? அவருக்கு எப்படி கெட்ட காலம் ஆகிடும்? அது ஏன் கெட்ட காலன்றது அவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அவர் தான் சார் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம். தமிழ்நாடு தேர்தல் இல்லை, அது அகில இந்திய தேர்தல். அகில இந்திய தேர்தலில் எங்களுடைய மோடிஜி 3வது முறையாக எப்படி உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டராக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், நீங்கள் தான் இங்கே ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார்களோ, அதே போல் அகில இந்திய அளவில் மோடிஜி தான் பிரதம மந்திரி ஆவார்னு எங்களுக்கு ஏற்கனவே சிக்னல் கிடைச்சிச்சு. 2014லையும் 19லையும் உங்களோட இருந்த கூட்டணி தேமுதிக, நாங்கள் நீங்கள் வந்து ஏடிஎம்கே கூட 2014 உங்களுக்கு எதிராக இருந்தாங்க. 2014 உங்கள் கூட்டணிக்கே தலைமை தாங்கி நடத்தினது தேமுதிக. அவங்க தான் அதிக சீட்டில் கண்டஸ்ட் சார். 2 விஷயம்தான் சார், யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கப்படும். இதில் வந்து பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி அப்படிதான் எங்களுதுல. இப்போ நீங்கள் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை. உங்களுதுல இருக்கிறதுல கூட இப்போ உங்களுதுல இருக்கு, இப்போ இவங்க கூட்டணியில் இருக்கு, யாருக்கு இப்போ வந்து பொது தொகுதி கேட்டாங்க திருமாவளவன் சார், இதில் கொடுக்கல. ஏன்னா இருந்தால் தான் கொடுக்க முடியுன்றது உங்கள் இதில் இருக்கிறச்சு, அதை நாங்கள் ஏற்றுக்குறோம்ல. அதுபோல் எங்களுதில் வந்து எந்த கூட்டணிக்கு வந்து எங்களுக்கு இருக்குது, கூட்டணியில் வந்து சீட்டு ரொம்பிடுச்சு. இருக்கிறதே 39 சீட்டு தமிழ்நாட்டில், 1 சீட்டு பாண்டிச்சேரி. அதில் வந்து ஏற்கனவே இருந்துட்டு பிறகு இப்போ இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இது முதல்ல எல்லாத்தையும் கடை வச்சு எல்லாரும் தான் பேசியிருந்தோம், யார் வராங்கன்றது பார்க்குறோம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. அடுத்தது ஏற்கனவே எங்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே முதலிலிருந்து ஆறுதல் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே எங்கள் தலைவர்களெல்லாம் வந்து தேமுதிகலையும் பேசினாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எங்களோட அந்த இடம் பெட்டர்னு தோணுது. இப்போ அவங்க போனதுனால நாங்கள் வருத்தப்படலை. எங்கே இருந்தாலும் வாழ்க என்று சொல்லக்கூடிய உரிமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஸோ அதனால் அவர்கள் வாழட்டும், எங்களுக்கு அதை பற்றி இல்லை. ஒரு நிமிஷம், சிவபிரியன் குறுக்கிட வருமானார். திரு சிவபிரியன். இல்லை, அதாவது செல்வி சார் வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் ஆர்வம் கூட சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பேசப்படுகின்ற இந்த டோலு, தமிழ்மணி சார் வந்து ஒரு மாநில கட்சி எப்படி வந்து தேசிய அளவில் ஒரு வாக்குறுதி கொடுக்கலாங்கிறாரு. அது வந்து அந்த கேள்வி வந்து எனக்கு சரியான கேள்வியாக தெரியல. மாநில கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இது வந்து காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதி வந்து அம்மா வறுமை ஒழிப்பு திட்டம் சொல்லிட்டு 1500 ரூபாய் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மாநில கட்சிகளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையோ, எங்கள் கூட்டணி வந்தால் இதை நாங்கள் செயல்படுத்துவோம். இப்போது 2004ஆம் ஆண்டு அதாவது UPA 1 அரசாங்கம் வரும்பொழுது இவங்க எல்லாரும் அவங்கவுங்களுடைய டிமாண்ட்ஸை கொண்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொண்டு வந்து அதை செயல்படுத்தினாங்க. அப்படி தான் வந்து சேதுதமுத்திர திட்டத்தை செயல்படுத்துவோம்னு சொன்னாங்க. அதாவது தமிழுக்கு வந்து இந்த செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அப்படி தான் கொடுக்கப்படும். இதை வந்து நாம் ரொம்ப நேரம் டிபேட் பண்ணி இதை வந்து கொஷின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, செல்வி சார் கேட்குறாங்க பிரதமர் வந்தால் மட்டும்தானா? இங்கே பிரதமர் வர்றதோ இல்லை வந்து ராஜ்நாத் சிங் வந்ததோ இல்லை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்ததோ கிடையாது. அவங்க வந்தோம் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதின்னு ஏதாவது கொடுத்தாங்களா? STRFல கொடுக்கறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர வெள்ள நிவாரண நிதி ஏதாவது கொடுத்தாங்களாங்கிறது தான் கேள்வியாக இருக்குதே தவிர அவங்க வந்து பார்த்ததெல்லாம் இங்கே யாரும் குறை சொன்ன மாதிரி தெரியல. இன்னொரு விஷயம், இந்த டோல்கேட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இப்போ கூட தமிழ்நாடு ஸ்டேட் ரோட் கார்பரேஷன், அதாவது அவங்க ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வச்சுருக்கிற டோல்கேட்ஸில் நிறைய டோல்கேட்ஸில் வந்து இன்னமும் டோல் வாங்குகிறாங்க. நீங்கள் வந்து அதாவது
வண்டலூரிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை செல்லும் அந்த டோலில் ஏறினீங்களா, வரதராஜபுரத்தில் ஒரு டோல்கேட் இன்னமும் இன்றைக்கும் செயல்படுது. மதுரையில் அந்த மாதிரி 2 டோல்கேட் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் முதல்ல திமுக மூடிட்டு அதன் பிறகு வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டோல்கேட்ஸ் எல்லாம் நாங்கள் மூடுவோம்னு சொன்னால் சரியாக இருக்கும். இன்னொன்று திரு பாலா அவர்கள் சொன்னாங்க வந்து 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு. அது எந்த கணக்கு வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களை நான் கேட்குறேன். நீட் அது எல்லாருமே கேட்குற விஷயம். பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்போம் சொன்னாங்க, 3 ரூபாய் தான் குறைச்சிருக்காங்க. டீசல் 4 ரூபாய் குறைப்போம் சொன்னாங்க, இன்னும் 1 ரூபாய் கூட டீசலுக்கு குறைக்கவில்லை. எல்பிஜி சிலிண்டருக்கு மாதம் வந்து 1000 மன்னிக்கணும் 100 ரூபாய் வந்து மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க, அது கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ இது போன்ற விஷயங்கள் இருக்குது. திமுக நிறைவேற்றாத கோரிக்கைகளும் நிறைவேற்றாத ப்ராமிசஸும் நிறைய இருக்குது. ஆக அந்த 90% அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கேருந்து அந்த ஃபிகர் வருதுங்கிறது தான் கேள்வி. கேள்வி தேமுதிகவுக்கு திரும்ப வருவோம். சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பலமான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு கூட்டணி கட்சியை நீங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ரெக்ரெட் இல்லை. ஆனால் ஏடிஎம்கேக்கு இது கெட்ட காலன்ற முடிவுக்கு எப்படி வரீங்க? இல்லை ஏடிஎம்கேக்குன்னு இல்லை. இப்போ இந்த கூட்டணியை வந்து சிதைச்சது வந்து யாருன்றது தான் முக்கியமாக பார்க்கணும். இந்த கூட்டணியில் வந்து தேமுதிக பற்றி நான் எதுவுமே சொல்லலை. இப்போ இந்த கூட்டணியில் வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்தது. எங்களுடைய எல்லா லெவல்லையும் எல்லா தலைவர்களும் வந்து ஏடிஎம்கே வரணுன்றது நிறைய லெவலுக்கு எல்லா லெவல்லையும் ஆசைப்பட்டார்கள். அதில் வந்துட்டு என்னன்னா ஒரு புது ஸ்ட்ராட்டஜிக்ஸு எடப்பாடியார் சார் எடுத்திருக்காரு. ஸோ அந்த எடப்பாடி சார் எடுத்தக்கூடிய இந்த நேரத்தில் அவர் வந்து 2026 கூட நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுக்கிறேன்றது முடிவு பண்ணியிருந்தா கூட அதை கூட எல்லா விஷயத்திலும் வரவேற்கத்தக்க விஷயமாக தான் பார்த்துருக்கலாம். ஆனால் இது டெல்லியில் நடக்க போகிற விஷயம், டெல்லியை சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இங்கே வந்து அவர் வந்து தன்னை வந்து இப்போ வந்து அந்த கட்சியில் வந்து 2ஆக 3ஆக இருக்கக்கூடிய சமயத்தில் அடுத்த ஒரு லெவலுக்கு அவர் நிற்கணுன்னா இந்த சமயத்தில் இந்த மத்திய அரசில் பங்கு பெறதோ அல்லது எம்பிகளை கொண்டு வர்றதோ அதற்குண்டான எல்லா விஷயத்திலும் அவருக்கு வந்து இப்போ எங்கள் கூட்டணியில்னு வந்து அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணியில் அவர் தான் தலைமையாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பெரிய கட்சியாக எல்லா லெவல்லையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடியது வந்து பெரிய கட்சியாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. ஸோ அவங்க தான் இதை முன்னின்று பண்ணியிருக்கணும். ஸோ அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் போட்டார். அதை தான் நான் சொன்னேன், நேரம் சரியில்லைன்னா அப்படி இருக்கும்னு ஸ்ட்ராட்டஜிக்ஸை பற்றி நான் பேசினேன். ஸோ அதில் பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தேமுதிக வந்து எங்களோட இல்லாதது எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் அந்த வருத்தம் என்ன பண்ண முடியும், கூட்டணியில் வந்து ரொம்பிட்ட பிறகு எங்களுடைய கூட்டணி வந்து இப்பொழுது வந்து இருக்கிறவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தார். கூட்டணி ரொம்பிட்ட பிறகுன்னு சொல்றாரு. ஆனா டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு, அவர் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சீட்டு கேட்டோம், 2 சீட்டு போட்டி. அவர் சொன்னது வந்து தவறா புரிஞ்சுக்கினீங்க. நான் சொல்றேன் அவர் எப்படி சொன்னாருன்னா, டிடிவி அண்ணன் வந்து சொன்னது வந்து இது போல் வந்து கூட்டணி நிறைய இருக்குது, நாங்கள் முதல்ல 4 சீட்டு கேட்டிருந்தோம், கூட்டணி இருக்கிறனால அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சொல்கிறனால எனக்கு கொடுத்த 2 சீட்டில் கூட ஒரு சீட்டு எடுத்து கொடுங்கன்றது தான் அவர் சொல்ல வந்த விஷயம். நீங்கள் திருப்பி வேணும்னா அந்த ரீடெலிகாஸ்ட் அதில் அவர் சொன்னது நான் ஒரு சீட்டு தான் கேட்டோம், ஆனால் 2 சீட்டு கூட எடுத்துக்கங்க சொன்னதை வந்து திருப்பி பாருங்க. சரி, நீங்கள் திருப்பி சேனலில் வந்து திருப்பி பார்த்துக்குங்க. நிரம்பி வழியுது எங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. கமலாலயத்தில் பிஜேபி கூட்டணி நிரம்பி வழியுதுன்னா அது வந்து தேர்தல் களத்தில் வாக்கு பெட்டியில் அதே மாதிரி வாக்குகள் நிரம்பி வழியறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? என்னுடைய அசஸ்மெண்ட்டில் இல்லை சார், வாய்ப்பே இல்லை சார். அதாவது ஒரு சீட்டு ஜெயிச்சாலே அது ஒரு வெற்றியாக இல்லை. எனக்கு பேசுறது என்ன கேள்வி கேட்டுருக்கா சந்தோஷம். ஒரு நிமிஷம் அவர் சொல்லியிருக்காரு, அவர் முடிச்ச பிறகு சார் என்னுடைய அசஸ்மெண்ட்டில் ஒரு சீட்டு ஜெயிச்சாலே அது பெரிய விஷயம். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது என்னுடைய அசஸ்மெண்ட் சார். மிக எளிதாக நிறைவுக்கு வந்துட்டோம். அதனால் நிறைவு கருத்தை 30 சீட்டுக்கு குறையாமல் 39 திமுக அணி வந்துடும். அண்ணா திமுக 2ஓ 3ஓ சான்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்குது. இப்போ டயத்தை இல்லை எனக்கு சார், புரிஞ்சு மக்களுக்கும் ஒரு இது வரும்ல. ஒன்றும் இல்லை சார், விசிக அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டு அதெல்லாம் ஆகி இந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. அங்கே பாமக ஓட்டை பிரிக்கக்கூடிய 2 பாமகவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த 2 இதுவும் பிஜேபி அணியில் அங்கே நேரடியாக பாமக மோதுதுன்றீங்களா? மோதுது இல்லை, அவங்கக்கிட்ட ஓட்டை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட. அதனால் திமுக சின்னத்தில் நின்றுருந்தாங்கன்னா இந்த 2 பேரும் ஒரு 5000 10,000 வாக்கில் டெஃபினட்டாக ஜெயிச்சிருப்பாங்க.
அந்த 2 அதில் ஒருத்தர் முதல்ல இதில் நின்னார். நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. இப்போ கிட்டத்தட்ட எங்கள் சின்னத்தில் தான் நிற்போங்கிறது பல கட்சிகள் சொல்கிற காரணமே தொடர்ந்து அவங்க கூட்டணியில் இருப்போன்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் திமுக இப்போ 27 எங்களை சேர்த்து சொல்லக்கூடாங்க, தயாராக இல்லை மாட்டோங்கிற ஒரு இண்டிபெண்ட் நிலைமை வந்துருச்சு. அதனால் அந்த 2 அவங்களுக்கு திமுக கூட்டணிக்கு வீக்காக இருக்கிறதா கருதுகிறேன். அங்கே அதிமுக உள்ளே பூந்து வந்துடலாம், இன்னொரு 1 வரலாம் 3 வரலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். கதிரருவாள் வரும், நான் சுத்தியல் நட்சத்திரம் வரும், கை சின்னத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலத்தில் வந்து எந்த சின்னத்தையும் கொண்டு எளிதாக மக்கள்கிட்ட சேர்த்துடலாம். அது பானை கிடைக்குதோ, இன்னொரு ஃப்ரீ சிம்பிள் எது கிடைக்குதோ அந்த சிம்பிளோடு அவர் போகிறாருன்னா அந்த சிம்பிள்னாலே தோற்றுருவாங்கன்ற முடிவுக்கு எப்படி வரீங்க சார்? திமுக சிம்பிள் உதயசூரியன் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கிற மிக 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 8 தடவை சொல்கிறேன், பழமையான சின்னம் உதயசூரியன் சின்னம். ஏன்னா காங்கிரஸ் ஜனதா எல்லாம் மாறிடுச்சு, கம்யூனிஸ்ட்டும் பிரிஞ்சதுனால மாறிடுச்சு. மிக மிக பழமையான சின்னம் உதயசூரியன். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குத்தான். திமுக இல்லைங்கிறதுலாம் வேறு. அந்த சின்னத்துக்கு ரெட்டை இலைக்கு அதே மாதிரி மரியாதை இருக்கு, நான் மறுக்கலை. அதனால தான் அங்கே ரெட்டை இலை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு போயிடுச்சு. அதனால் அங்கே அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏடிஎம்கே கருதுகிறேன். மற்ற தொகுதி நான் சொல்லலை. அதாவது எங்களுடைய இப்போ கூட்டணிக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எந்த அளவுக்கு நாங்கள் வந்து யுத்தம் செய்து இந்த தேர்தல் களத்தில் எத்தனை தொகுதியில் வந்து எங்களுக்குன்னு ஃபேவரட்டாக இருக்கிற இடத்துல வந்து அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை வந்து முழு வீச்சில் பாடுபடுறார். அதுக்கு தான் தேசிய தலைவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு மீது வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதில் மோடிஜியுடைய வருகை வந்து எங்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அதாவது நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கறதா தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பிரதமர் வரட்டும், கவர்னர் வரட்டும், எங்களுக்கு வந்து பிரதமர் வர்றதும் கவர்னர் போய் ஊராக பேசுறது தான் பிரச்சாரமேன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. வர எங்களுக்கு லாபம், கவர்னர் பேச எங்களுக்கு நண்பன்ற. இல்லை பிரதமர் அதாவது எங்களுக்கு திமுக எப்படி எதிர்கட்சி என்று நாங்கள் சொல்கிறோமோ, திமுகவுக்கு வந்து இப்போ அதிமுக எதிர்கட்சி இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்கட்சி. அதனால முதல்வர் வந்து எங்களை தான் சொல்லணும். சார், கவர்னர் பேசுறது எப்படி சார் ஒரு சிஎம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம முடியும்? பிரைம் மினிஸ்டர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது ரெப்ரசன்டேஷனா இங்க வரல, நான் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனாக தான் வரேன் நான். ஸோ நான் பிஜேபிக்காக தான் பேச போகிறேன். அது கவர்னர் ஆஃபீஸ் தான் நீங்கள் கேட்கணும், எனக்கு அந்த டியூட்டி கிடையாது. என்னுடைய டியூட்டி இதுதான். சிவபிரியன், வேற ஒரு அனலிசிஸ்க்கு போகலாம். திமுக தேர்தல் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கு. அதிமுகவும் முதற்கட்டமாக அவங்களுடைய 18 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஜெயவர்தன் மட்டும்தான் ஏற்கனவே நின்ற முகம், மீதி எல்லோரும் பெரும்பாலும் புதுமுகங்கள். தேமுதிக சீட்ஸ்லாம் ஃபைனலைஸ் ஆன பிறகு அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அடுத்து வரக்கூடும். திமுக வேட்பாளர் பட்டியலில் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பிஸ்க்கு 10 பேருக்கு வாய்ப்பு மறுத்துருக்கிறாங்க. பல புதுமுகங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, பழைய முகங்களும் இருக்குது. இந்த 2 வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்க அசஸ்மெண்ட். இல்லை, ஏடிஎம்கே வேட்பாளர் பட்டியல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயவர்தனை தவிர மற்ற எல்லாமே புதுமுகங்களாக இருக்காங்க. ஸோ அது வேட்பாளர் மக்களிடையே எடுப்படுறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக அவங்க தொண்டர்களிடையே எடுப்படுவாங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பத்திரிகையாளராக, மூத்த பத்திரிகையாளராக உங்களுக்கும் தெரியும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர் கூட கட்சியில் வந்து பெரிய லெவலில் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அதிமுகவில் மிக பெரிய அளவில் தொண்டர்கள் வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். அந்த கட்சியில் சேரணும்னு வாய்ப்பு கேட்டு போடுவாங்க. அது ஏன்னா யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம். ஆனால் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் பல வாரிசுகளுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இடம் கொடுத்தாரு. எல்லாமே ரொம்ப வெட்டரன் லீடர்ஸ். தம்பிதுரை அவர்கள், திரு ராஜன் செல்லப்பாவினுடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு வாரிசுகளோ அந்த மாதிரி யாரும் இல்லாமல் புதுமுகங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அணியில் இருக்காங்க, இல்லை வந்து மாணவர் அணியில் இருப்பவங்க, இளைஞர் பாசறையில் இருப்பவங்க, இது போன்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது கட்சியில் வந்து ஒரு உற்சாகத்தை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் வந்து தேர்தலை நாம் எப்படி சந்திக்கிறோம், மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்றது. ஆனால் ஒரு தேர்தலை ஒரு வேட்பாளர் வந்து கட்சியில் சந்திக்கும் பொழுது கட்சியில் எந்த ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது அப்படின்னா அது கட்சி தொண்டர்களை
குறிப்பாக அதிமுகவுக்கு. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, கடந்த 2016க்கு அப்புறம் அவங்க தேர்தலில் எந்த தேர்தலிலும் ஒரு வெற்றி பெறவே இல்லை. 2019 ஆட்சியை தக்க வைத்து கொண்டார்கள். அது வெற்றின்னு பார்க்க முடியாது அந்த இடைத்தேர்தலில். ஸோ எந்த தேர்தலையும் வெற்றி பெறாத போது ஒரு புதுமுகங்களுக்கு, அதுவும் கீழ்மட்டத்திலிருந்து வருகின்ற தொண்டர்களுக்கு, ஒரு சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கும்போது அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். திமுகவை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த 10 பேருக்கு இன்கம்பண்ட்டை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2-3 பேருக்கு வந்து கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம், ஒன்று அவர்களுடைய தந்தை அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள், அதனால் வேறு வாய்ப்பில் அவங்களுக்கு கொடுக்கணும். பட் அதையும் மீறி ஒரு முன்னாள் அமைச்சரின் மகனுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொஞ்சம் ஒரு சில கான்ட்ரவர்சிஸில் இருந்த இன்னொரு எம்பிக்கு மறுத்திருக்காங்க. பட் புதுமுகங்களை பார்க்கும் பொழுது தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து தேனியில் வந்து ஒரு போல்டு சாய்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து கட்சியில் வேறு கட்சியில் இருந்தவர். இன்னொன்று அங்கே இருக்கிற டைனாமிக்ஸு, இன்னொன்று அங்கே யார் போட்டியிட போகிறாங்க தேனியில் வந்து பாஜக கூட்டணி சார்பாக டிடிவி இறங்குவாரா அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன் இருக்கும்போது தங்கத்தமிழ்ச்செல்வனை வந்து தேனியில் போட்டியிடுவது ஒரு போல்டு மூவ். இன்னொன்று தருமபுரியில் வந்து ஒரு புதுமுகத்தை இறக்கி இருக்கிறார்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் வந்து அந்த கணபதி அப்படிங்கிறவர் அந்த ஏடிஎம்கேலேருந்து வந்தவர். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா 96க்கு பிறகு திமுக வந்து கோயம்புத்தூரில் ஜெயிக்கவே இல்லை. 1998லும் 2014லும் வேட்பாளரை நிறுத்திய போதும் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். மற்ற எல்லா தேர்தலையுமே வந்து ஒன்று பிஜேபிக்கு, இல்லை காங்கிரஸுக்கு, இல்லை சிபிஎம்க்கு, இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு கோயம்புத்தூர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை வந்து அவங்க வந்து ஏற்கனவே கோயம்புத்தூரில் 2021ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற 10 சட்டமன்ற தொகுதியிலையுமே அதிமுக கூட்டணி பாஜக ஒன்றோடு சேர்ந்து ஜெயிச்சதுனால இப்போ வந்து நமக்கு வந்து அதை கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூரை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு புதுமுகம் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேண்டிடேட் சாய்ஸஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் பெஸ்ட் வந்து இந்த முறை திமுக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு திமுகவோட பலவீனமான பகுதி அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அதிகமாக கண்டெஸ்ட் பண்ணுறதை பார்க்குறோம். சேலம் திமுக போட்டியிடுது, ஈரோடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், தருமபுரி, அந்த வெஸ்டர்ன் பெல்ட்டில் கொஞ்சம் கூடுதலாகவே கவனம் செலுத்தக்கூடிய. போன முறையும் ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருந்தது. போன முறையும் திமுக தான் வெஸ்டர்ன் பெல்ட்டில் கம்ப்ளீட்டாக திமுக தான் போன முறையும் போட்டிட்டாங்க. நாமக்கல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற போன முறை கோயம்புத்தூர் வந்து சிபிஎம்க்கு கொடுத்துருந்தாங்க. ஈரோடு கோயம்புத்தூர் சிபிஎம் கொடுத்தாங்க. இப்போ 2 சீட் கூடுதலாக நிற்கிறாங்க. சார் இப்போ எம்டிஎம்கே திமுக கொடுத்ததுனால திமுக சிம்பிளில் தானே நின்றுருந்தாங்க போன முறை. நன்றி சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். திமுக தேர்தல் அறிக்கையில் மக்களை அதிகம் கவரக்கூடிய அம்சமாக எது இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். வெவ்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னாலும் பாப்புலரான ஒரு 4 வாக்குறுதிகளை மட்டும் முன்வைத்து நேயர்கள்ட்ட வச்சிருக்கிறோம். நேயர்களுடைய கருத்தை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திமுக வழங்கியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் மக்களை கவரக்கூடிய அம்சமாக, அதிகம் கவரக்கூடிய அம்சமாக எது இருக்கும் அப்படின்ற கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். ஒன்று 500 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் அப்படின்ற ஒன்று தான் அதிகம் பேரை கவரும் அப்படின்னு 58% பேர் சொல்லியிருக்கிறாங்க. சுங்கச்சாவடிகள் அகற்றம் அப்படின்றத 23% பேர் வரவேற்றிருக்கிறாங்க. ஆளுநருக்கான அதிகாரத்தை குறைப்போம் அப்படின்னு சொன்னது 12%. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையே ரத்து செய்வோம்னு சொன்னதை 7% பேர் வரவேற்றிருக்கிறாங்க. இந்த கடைசி ரெண்டும் ஒரு பாலிசி சம்மந்தப்பட்டது. ஒரு நாடு ஒரு தேர்தல், ஆளுநருக்கான அதிகாரத்தை குறைப்போம்ன்றது பாலிசி, ஐடியாலஜி. சுங்கச்சாவடியும் கேஸ் சிலிண்டரும் மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனை. இது இன்னொரு கோணத்தில் பார்த்தா கேஸ் சிலிண்டர்ன்றது பிஜேபியை பொறுத்தவரையிலும் சிலிண்டர் விலை ஏற்றம் அப்படின்ற ஒன்று மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அதை யார் குறைப்போம்னு சொன்னாலும் வரவேற்கிற ஒரு மனநிலை மக்களிடம் வெளிப்படுது அப்படின்ற கோணத்திலும் கூட நாம் அதை பார்க்கலாம். நிறைவு பார்வையை கேட்கணும். திரு தமிழ்மணி, உங்கள் நிறைவு கோணம். சார், இது எதுவுமே இவர் கையில் இல்லை சார், திமுக கையில் இல்லை சார். இது 4 சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூ. மத்தியில் ஆட்சிக்கு வந்து செய்வோம்னு சொல்கிறதே நீங்கள் வந்து செய்ய முடியாது. அதை இந்தியா கூட்டணி சார்பாக சொல்லியிருந்தால் அதற்கு ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி இருந்திருக்கும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நன்றி. ஷெல்வி. அதாவது
வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு எல்லா அறிக்கையும் கொடுக்க வேண்டியது தான், தப்பெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா அறிக்கையும் நீங்கள் கொடுத்துக்கிறதுக்கு நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அகில இந்திய அளவில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய அறிக்கை தான் அடுத்து நாங்கள் ஜெயிச்சுட்டு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு அதை பற்றி நீங்கள் டிஸ்கஷன் கண்டிப்பாக வைப்பீங்க, அந்த சமயத்தில் வந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து அடுத்த பிரதமராக இப்போ எப்படி உங்களுக்கு உங்களுடைய சர்வே எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல இருக்கிற போல் அகில இந்திய அளவில் நாங்கள் தான் இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் ஜெயிக்கிறச்ச ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை இல்லைன்னா அகில இந்தியாவில் நாங்கள் ஜெயிக்கிறச்சோம் அதே ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என் நிறைவு கருத்தை முடிச்சுக்கிறேன். இல்லைங்க, நம்மளுடைய வாக்குறுதி அப்படிங்கிறது மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே அளவில் கொள்கை ரீதியாவில் பாலிசி டெசிஷன்லேயும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுல எப்பயுமே திமுக தான் சீரியஸாக இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் சரி. நரேந்திர மோடி நாளைக்கு வாக்குறுதி கொண்டு வந்தாலும் வந்து ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னும் போது இனி கொடுக்க போகிற வாக்குறுதி மக்கள்கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறதான் என்னுடைய இது. அதனால் நிச்சயம் தமிழ்நாட்டில் 40க்கு 40 வந்து திமுக கூட்டணி பலமாக வெல்லும். சார் சொன்னாங்க பானை சின்னம் 2 இடத்துல வந்து சிதம்பரமோ விழுப்புரமோ அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளுக்குமே பலமான ஒரு செயல்பாடோடு தான் நாங்கள் வந்து வெற்றி வாகை வந்து சூடுவோம். இந்தியாவிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், ஆட்சி மாற்றம் ஏற்படும், நரேந்திர மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.